ஸோ அது வந்து ஒரு 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 இன்னசென்ட்டான ஒரு செயல், ஓகேவா? அன்போடு மாலை போடுகிறார்கள், அதை ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் நீ நிபந்தனையை மீறிவிட்டா என்று வழக்கு போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இது மாதிரிலாம் இவங்க செய்ய செய்ய விஜயோட கிராஃபு ஏறும். இதுக்கு நடுவில் அப்பா வேற 2 வீடியோ வெளியிட்டிருக்காரு சார் நேற்று. விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்துக்கான டிஸ்ட்ராக்ஷனாக அதை புரிஞ்சுக்கலாம்ல சார்? இவர் என்ன அஜித்தா? சொல்லுமா. செய்தி ஊடகங்கள்ல போடவே இல்லை சார். இரியா நான் கேட்குறது பதில் சொல்லு. இந்த விஜய்க்கோட பாப்புலாரிட்டியை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய வலிமை இன்னைக்கு திரு அஜித் அவர்களுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லையா? ரஜினிக்கு கூட நான் சொல்ல மாட்டேன் நான், ஓகே? அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் வலிமை இருக்குதுன்ட்டு. அஜித் வீடியோ வெளியிட்டார்னா நான் டிஸ்ட்ராக்ஷன் ஒத்துக்குவேன். இந்த வீடியோ யார் பார்க்குற? அவர் வந்து மக்கள் நலனுக்காண்டி அரசியலுக்கு வந்துட்டார். அவர் வராமல் படத்துல நடிச்சிருந்தாருன்னா அஜித்தை காட்டி எங்கேயோ போயிருப்பார் சார். அப்படி அவர் நம்புறாரு, அதான் பிரச்சனை. அதனால தான் எப்போ ஷூட்டிங்னாலும் உட்காந்துட்டு இந்த காஸ்டியூம் ஓகேவா அவனுக்கு வந்துட்டு சந்தோஷமாக அவர் பாட்டு ஜாலியாக பேசினுக்கிறாரு. தேட்டரில் தான் நம்ம படம் ஓடலை, என்ன அது ஒரே ரத்தமானு நினைக்கிறேன் அந்த படம் பேர், ஓடலை, இதை நீங்கள் பார்த்து தான் ஆகணும் ஆக அப்படின்ட்டு நடிச்சுனுக்கிறார். இப்போ திரு விஜய் அவர்களே அந்த பிரச்சாரத்தில் கேட்குறாரு, இந்த கூட்டம்லாம் வந்து ஓட்டு போடாதுன்னு சொல்கிறாங்க, போட மாட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. ஒருவேளை சார் முதலமைச்சர் அவர்கிட்ட ஏதாவது சொல்லியிருப்பாங்களா சார், கூட்டம் கூடும் சார், பார்க்குறதுக்கு வராங்க, அவ்வளோதான், ஓட்டா போட மாட்டாங்க அப்படின்னு? இதை நானும் ஒத்துக்கிறேம்மா. கூட்டம் வாக்குகளாக மாறாது, அது நம்ம பின்னாடி தான் முடிவு பண்ணோம். கூட்டம் ஒரு மாஸ் கேதரிங் இருக்குது,